வணக்கம் மக்களே. அம்மா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். ஒரு சத்தானது ஆரோக்கியமானது. அது என்னென்னா நங்கினி கீரை சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சு காட்ட போகிறேன். அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, காட்டில் விளையக்கூடியது. வேலைக்கு போகிற இடத்துல பறிச்சுட்டு வந்தது என் பிள்ளைகளோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது குறுக்கு வலி, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் நல்லது. அந்த கீரை எப்படி கூட்டு வைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க. நங்கினி கீரை அப்படிங்கிறது இந்த கீரை தான் மக்களே. பாருங்கள், இந்த கீரை தான் காட்டில் விளையக்கூடியது. இது மக்காச்சோளம், கம்பு, பில்லு இதெல்லாம் இருக்கிற இடத்துல இது விளையுது. வேலைக்கு போகும்போது பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது முன்னோர்கள் சாப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நான் என் மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி நல்லா குருவாக நறுக்கி வச்சுக்கிடணும். ரொம்ப ஆரோக்கியமானது. இதுக்கு 100 கிராம் பருப்பு, சிறுபருப்பு இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். அது வேக வச்சது. அதுக்கு தக்க 2 தக்காளி, 1 கப்பு தேங்காய் அரைப்புக்கு, 4 பச்சை மிளகா, ஒரு 5-6 பொடி வெங்காயம், 5-6 பல் பொடி வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், தாளிப்புக்கு நறுக்குன பொடி வெங்காயம் 1 குத்து, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, கடுகு, ஆயில். இது எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை பருப்பை அதில் கொஞ்சம் சூடாக்கிட்டு தான் கீரை அள்ளி வைக்கணும். நம்ம பருப்பை போட்டுட்டு கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பருப்பு கொஞ்சம் சூடானதும் கீரை அள்ளி வைப்போம். இதில் அவ்வளோ தண்ணி வச்சுக்கிடணும். கொஞ்சம் சூடாகட்டும், கீரை அள்ளி வைப்போம். இப்போ பருப்பு நல்லா கொதி வச்சு கீரையை போடுவேன். கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு கிண்டி லேசாக தண்ணி ஊற்றி வச்சுருவோம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். இது நல்லா வேகட்டும். அரைச்சிட்டு வர தண்ணி லேசாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம். வெந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையில் போடுதேன். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். போட்டு இப்படி கிளறி விட்ருவோம். வேகட்டும். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் 1/2 டீஸ்பூன் எல்லாம் போடுதேன். இதை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்டு கடைசியில் வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் அரைச்சதை இப்போ போடுங்க. தேங்காய் பருப்பு நிறைய சேர்ந்தா கூட்டு நல்லா இருக்கும். முன்னோர்கள் நமக்கு இது காமிச்சிட்டு போனது. நம்ம இப்போ சாப்பிடுதோம். ரொம்ப ஆரோக்கியமானது. அவங்கெல்லாம் அப்போ இதை சாப்பிட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இது கடைக்கு போனாலும் இந்த கீரை நமக்கு கிடைக்காது. இது காடு கரைகளில் தான் கிடக்கும். நாங்கள் வேலைக்கு போனதுனால பறிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டுறேன். கீரை வெந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இப்போ தாளிப்புக்காக சட்டி காய வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றுதேன். இப்போ கடுகு போடுதேன். 1 டீஸ்பூனு 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போடு. இப்போ நங்கினி கீரை சிறுபருப்பு போட்டு அம்மா கூட்டு வச்சு தாளித்து ஊற்றிட்டேன். பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிடணும். சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அம்மா பாரம்பரியமான ஒரு காட்டு கீரை வச்சு சிறுபருப்பு வச்சு உங்களுக்கு ஒரு கூட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். செஞ்சு சாப்பாடு கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லது. எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.